கோடி ரூபாய் கொடுத்தாலும் 5 கொள்கையில இருந்து மாறாத விஜயகாந்த் விஜய்க்காக இவ்ளோ பண்ணியிருக்காரா? தமிழ் சினிமால விஜயகாந்தோட மறைவு அப்படின்றது எல்லாருக்குமே மிகப்பெரிய சோகம் தான். அந்த சோகம் இன்னைக்கும் நிறைய பேருக்கு பாதிப்பா உண்டாக்கிட்டு இருக்கு. ஏராளமான தகவல்கள் இவரை பத்தி சோசியல் மீடியால இப்பதான் பரவிட்டு வருது. இவரை பத்தின நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்பதான் மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் இருக்கும்போது அவரை எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இப்ப பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. ஒரு நல்ல மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்க தவறிட்டோம், அதான் உண்மை. வசதியான குடும்பத்துல பிறந்து வளர்ந்த இவரு சினிமாவுல தான் அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. சம்பாதிச்ச எல்லா காசையுமே மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இவருக்கு எப்பவுமே இருந்திருக்கு. மக்களுக்காக நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக மட்டுமே அரசியல்ல ஈடுபட்டவர் தான் இவர். ஏன்னா இவர்கிட்ட இல்லாத காசே கிடையாது. சம்பாதிக்கணும் அப்படின்னா வேற இடங்கள்ல கூட பண்ணிருக்கலாம். ஆனா நல்லது பண்ணணும்ன்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காக மட்டும்தான் அரசியலுக்குள்ளேயே இவர் வந்தாரு. ஒரு கட்டத்துல உடல்நிலை சரியில்லாம போனதுனால அரசியல்ல இவரால பெருசா ஈடுபட முடியல. இவர் பேசக்கூடிய விஷயங்களும் ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு. இவர் பேசும்போது மக்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேமுதிக கட்சியும் பெருசா வளராம அப்படியே டம்ப் ஆகி உட்கார்ந்து இருந்துச்சு. விஜயகாந்த் அவர்களை சுத்தி இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் சில கோடிகள் இல்ல பல கோடிகள் கொடுத்தா கூட இந்த விஷயத்தை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு விஜயகாந்த் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பிடிவாதமா இருந்திருக்காரு. அந்த 5 விஷயம் என்னன்னா நான் இப்ப சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் மொழி படங்களை தவிர வேற எந்த மொழி படத்திலையும் விஜயகாந்த் நடிச்சதே கிடையாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அவர் ஏதாவது ஒரு படம் நடிச்சு? வாய்ப்பே கிடையாது. அவர்கிட்ட எத்தனையோ கோடிகள் கொண்டுட்டு வந்து எத்தனையோ வாட்டி கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. ஆனா விஜயகாந்த் தமிழை தவிர எந்த ஒரு படத்திலயும் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருந்திருக்காரு. அந்த டைம்ல விஜயகாந்த் ஒரே வருஷத்துக்கு 10 படங்களுக்கு மேல எல்லாம் நடிச்சிருக்காரு. அப்பெல்லாம் அவரோட மார்க்கெட் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அவர் கேட்கறத விட அதிக சம்பளம் கொடுக்கறதுக்கும் நிறைய ப்ரொடியூசர்ஸ் ரெடியா தான் இருந்தாங்க. ஆனா அவர் பாலிவுட்டுக்கோ இல்ல இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு போறதுக்கு ரெடியாவே இல்ல. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட எத்தனை கோடி கொடுத்தாலும் அவர் எந்த ஒரு விளம்பர படங்களையும் நடிக்கவே மாட்டாரு. இது வரைக்கும் விஜயகாந்த் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சு பார்த்திருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. நிறைய வீடியோ இருக்கும் நமக்கு பிடிச்ச இப்ப பெரிய பெரிய ஆக்டர்ஸா இருக்கிற எல்லாருமே ஒரு காலத்துல ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சிருக்காங்க அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா அஜித் கூட ஒரு செருப்பு ப்ரோமோட் பண்றதுக்காக எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சிருக்காரு. ஆனா இந்த மனுஷன் இது வரைக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட நடிச்சதே கிடையாது. விஜயகாந்த் அவர்களை வச்சு ஒரு ப்ராடக்ட் ப்ரோமோட் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பயங்கரமா சேல் ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இவர் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கவே இல்லையா. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாக்குள்ள வரும்போது விஜயகாந்த் நிறைய வில்லன் கேரக்டர் பண்ணிருக்காரு. நீங்க ஒரு 80s கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இவர் பண்ண வில்லனிசம் எல்லாமே. பட் அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேல இவருக்கு ஹீரோ வாய்ப்புகள் கிடைக்க இனிமே வில்லன் கேரக்டர் நடிக்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அன்னைக்கு அவர் எடுத்த முடிவை கடைசி வரைக்கும் மாத்தவே இல்லை. ஏன்னா இவர்கிட்ட எத்தனையோ வில்லன் கேரக்டர் வந்தும் கதையும் நல்லா இருந்தாலும் இவர் வில்லன் கேரக்டர் பண்ண மாட்டேன்னு பிடிவாதமா இருந்திருக்காரு. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, பிளே பாயா நடிக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேல விஜயகாந்த் வந்து ஒவ்வொரு ஸ்கிரிப்டையும் ரொம்ப பார்த்து தான் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சாராம். பெண்களை இழிவுபடுத்துற மாதிரியோ இல்ல அட்லீஸ்ட் ஒரு கிண்டல் கேலி பண்ற மாதிரி இருந்தா கூட அந்த சீனை மாத்த சொல்லிடுவாராம். என்னதான் படக்கதைகள் எல்லாமே நல்லா இருந்தாலும் இந்த சீன் மட்டும் வேணாம் சார் அப்படின்னு டைரக்டர் கிட்ட இருந்து நீக்க சொல்லிடுவாரா. ரீசெண்டா நிறைய டைரக்டர் இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட நாங்க விஜயகாந்த் கிட்ட கதை சொல்றோம் அப்படின்னா ஃபுல் கதையும் அதுக்கப்புறமா கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி ஒரு சீன் கூட என் படத்துல இருந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேல விஜயகாந்த் ஒரு முடிவோட இருந்திருக்காரு. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா, விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறமா நிறைய டைரக்டர்ஸ் வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க. அதாவது அவரை வச்சு டைரக்ட் பண்ண எல்லாருமே அதுல எல்லாருமே பேசிக்கா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. விஜயகாந்துக்கு இருந்த மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப பெருசு. மக்களோட பேராதரோட அவரோட வெற்றி படங்களை குவிச்சுக்கிட்டு இருந்தாரு. இருந்தாலும் அவரோட சம்பளத்தை வந்து அவர் அதிக அளவுக்கு ஏத்துனதே கிடையாதான். அவர் நினைச்சிருந்தா இன்னும் சில கோடிகள் எக்ஸ்ட்ராவே வாங்கியிருக்கலாமா. ப்ரொடியூசர்ஸும் கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருந்திருக்காங்க. ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல அவர் சம்பளம் வேணவே வேணான்னு சொல்லிடுவாரா. இப்ப உள்ள நடிகர்கள் எல்லாம் பாருங்களேன், எனக்கு மார்க்கெட் இருக்கு, என் படம் தான் ஓடுது இல்ல அப்படின்னு எத்தனையோ கோடிகள்லாம் சம்பளம் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க, வாங்கிட்டும் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற குட்டி குட்டி ஆக்டர்ஸ பார்த்தா தாண்டா முடியல. ஏதாவது ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா போதும், அடுத்த படத்திலேயே சம்பளத்தை எவ்வளவோ ஏத்தி விட்டுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.